ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 10 ஆன ஆக்ஷன் கேட்டகிரியான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம 2023 இயரில் ரிலீஸ் ஆன மூவிஸ் தான். ஸோ இது வரைக்கும் என்னென்ன மூவிஸ்லாம் கெத்தான ஆக்ஷன் கேட்டகிரியாக வந்திருக்கோ அதுவும் நம்ம தமிழ் டப்டோட எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க தி மதர் மூவி தான் 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க IMDbல. அண்ட் என்டையர் படத்தில் நம்ம ஜெனிஃபர் லாபெஸ் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் நீங்கள் ஒரு மதர் அண்ட் டாட்டரோட பாண்டிங் தான் உள்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் எங்கே ப்ரோ ஆக்ஷன் இருக்குதுன்னு கேட்குறீங்கன்னா, ஆக்சுவலாக மெயின் ஆக்ட்ரஸ் நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, இவங்க ஒரு அசாசின். அண்ட் படத்தோட கான்செப்ட் ஸ்டோரி கூட இப்படி தான் வரும். அசாசின் வர்சஸ் இன்னும் நிறைய பேர் வந்து உங்கள் பொண்ணை சாவடிக்கிற வந்துகிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு, அதெல்லாம் நம்ம ஸ்டோரியை பார்த்து படத்தோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்க பொண்ணை விட்டு போயிடுவாங்க. திருப்பி உங்கள் பொண்ணு மேலே ஆபத்து வந்தோடனே அவங்க பொண்ணை காப்பாற்றுக்காக இவங்க திருப்பியும் வருவாங்க. ஸோ அதனால் படம் ஃபுல்லாகவே நிறைய ஒரு சேஸ் சீனாக இருக்கலாம், ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம அட் எ டைம் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க தி மெஷின் மூவி தான் IMDbல 5.9 ரேட்டிங் தந்துடுறேன். ஃபுல் ஆக்ஷன் காமெடி கேட்டகிரியான மூவி. அண்ட் படத்தோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவர் யங்காக இருக்கும்போது நிறைய என்ன சொல்கிறது என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அப்போது பண்ணதோட எஃபெக்ட் இப்போ ஒரு வாழ்க்கையில் திருப்பியும் வரும். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் படத்தை அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. இவரும் அண்ட் இவரோட ஃபாதர், அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் என்டையர் ஒரு செம்ம பெரிய கேங்ஸ்டர் மாஃபியா கூட சண்டை போடுறாங்க. ஃபைனலி என்ன நடக்குது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படத்தில் காமிக்கிற எல்லா ஆக்ஷன் விஷுவல்ஸ்லேயும் ஒரு காமெடி ஹியூமர் இருக்கும். அண்ட் அதுதான் படத்தை அப்படியே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல என்டர்டெய்னிங்காக மாற்றிருக்காங்க. ஸோ படத்தில் லேஸாக கொஞ்சம் அந்த மாதிரி கிளான்ஸோடு வரும். அதனால் தனியாக பாருங்கள். அண்ட் மெயினாக இதுக்கு டைட்டில் தி மெஷின் வச்சுருக்காங்க. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம ஆப்ரேஷன் ஃபார்ச்சூன் மூவி தான் IMDbலையும் 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக நம்ம ஜாசன் ஸ்டேத்தம் சாரோட மூவி தான். ஸோ அவர் படம் இருந்தாலே கண்டிப்பாக ஆக்ஷன் பேக்காக தான் இருக்கும். ஆனால் அகெயின் இந்த படம் ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி கேட்டகிரியானது தான். ஏன்னா மெயினாக இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு சோலோவாக தான் ஒர்க் பண்ணுவார், அந்த லெவலான ஒரு அசாசின். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு டீமாக செய்கிற மாதிரி தான் ஒரு மிஷினை முடிக்கிற கான்செப்ட் இருக்கும். அண்ட் அதில் ஒரு ஆக்டரை வேறு இவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஸோ கான்செப்ட் பேஸ் கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் அது போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த மிஷினை அவங்க எப்படி முடிக்கிறாங்க, இதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க, அது நீங்கள் படத்தை அப்படியே ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துலாம். ஆனால் எப்போ இப்போ படத்துலையும் அங்கே நிறைய சேசிங்கான சீன்ஸ் வரும். சில ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்லாம் கம்மியாகவும் இருக்கும். ஆனால் மோரோவர் நிறைய ஆக்ஷன் சீன்ஸாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு டோட்டலாக பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் பேக்கேஜான ஒரு மூவியாக தான் தெரிஞ்சிருக்கு. தமிழ் டப்பிங்கோட நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்களா. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம பிளேன் மூவி தான் IMDbலையும் 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த படத்தில் பார்த்து நம்ம கெரா புட்லோஸாக தான் உள்ளே நடிச்சிருப்பார். ஸோ படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, லைக் பிளேனில் தான் போயிருப்பாங்க. திடீர்னு அது ஒரு கிராஷ் ஆயிரும் ஒரு தனி ஐலாண்டில். அண்ட் அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஒரு தனி குரூப் ஆட்டோன்னு சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து இவங்க எல்லாரையும் ஹைஜாக் பண்ணுற மாதிரி எல்லாரையும் கிட்னாப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோ ப்ளஸ் அவர் கூட இன்னொரு படியாக ஒரு ஆள் சேருவார். அவர் ஆக்சுவலாக ஒரு கிரிமினல். ஆனால் அந்த கான்செப்ட் பேஸில் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி அங்கே இருக்க மிச்சம் மீதி பேர் எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. அண்ட் அந்த ஐலாண்ட்லேருந்து சேஃபாக வெளியே போகிறாங்களா இல்லையா, அது நீங்கள் ஃபுல்லாக படத்தை பாருங்கள். ஆனால் படத்தில் நல்ல ப்ரூட்டலான இன்டென்ஸான ஆக்ஷன் பேக்கான விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்களா. ஸோ அதுக்காகவே டெஃபினட்டாக ஆஸ் ஆக்ஷன் மூவி லவராக இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கார்டிங்கோட பார்ட் 1 மூவி தான் IMDbல 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் ஆஸ் எ மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸோட ஃபேனாக நான் பார்க்கும்போது படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க இந்த பார்ட் 1ல். ஏன்னா கான்செப்ட் ஸ்டோரி வைஸ் இன்னும் நிறைய இருக்கும். ஆனால் ஆக்ஷன் விஷுவல்ஸ் வந்து கம்மியாக தான் ஆனால் எங்கெங்கெல்லாம் காமிச்சிருக்காங்களோ அது பயங்கரமாக தான் இருக்கும். டெஃபினட்டாக ஒரு சேஸ் சீன் கண்டிப்பாக அது ஒரு டிஃபால்ட்டாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் மேலே சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு மெயின் இந்த படத்தோட செக்மெண்ட்டு சில ரியலிஸ்டிக்கான ஸ்டன்ஸு தான். ஸோ அது எல்லாத்தையும் படத்தை ஆட் பண்ணி ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் மிச்சம் மீதி மூவி வைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இல்லை கொஞ்சம் ஆக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் பார்க்கலன்னா டெஃபினட்டாக பாருங்கள்.
நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம ஃபாஸ்ட் எக்ஸ் மூவி தான். ஸோ ஐஎம்டிபியில் 5.9 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் அந்த ஐஎம்டிபி ரேட்டிங் சைடை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு என்டையர் படத்தை நான் பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா படத்தில் கிரேசியஸ்டான ஆக்ஷன் சீன்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ மெயினாகவே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து இப்போ எப்படின்னா ஒரு பியாண்ட் இமேஜினேஷன் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன்ஸை நம்ம விஷுவலாக யோசிக்கவே மாட்டோம். அதை தான் அவங்க அப்படியே க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு செம்ம அல்டிமேட்டாக இருந்திருக்கு. ஸோ அட் த எண்ட் என்ன பார்ப்போம்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாதிரி இருக்க என்டையர் மூவி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் படத்தில் என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நீங்கள் ஃபுல் ஃப்ரான்ச்சைஸே ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்க எல்லா கேரக்டர்ஸை வந்து நீங்கள் அது பார்த்துன்னு உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நிறைய விஷுவல் ஸ்டண்ட் சீன்ஸ் அண்ட் பயங்கரமாக ஒரு ஸ்டோரி கான்செப்ட் வைஸும் ஃபைனல் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அண்டு இதை நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போக போகிறாங்க அதுக்காக நல்லபடியாக டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ ஈகராக நெக்ஸ்ட் பார்ட்ஸ்க்கெலாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதிர்பார்க்காததை எதிர்பார்ப்பேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்டோட மூவி தான். ஐஎம்டிபியில் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக சொல்லுவாங்க, அவங்கள தான் மெயினாக பார்க்க போகிறீங்க. அண்ட் அவங்க எப்படி ப்ரோ நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் உள்ளே இருக்கும். அண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆக்சுவலி இது வந்து பம்பிள் பி மூவிக்கு அப்புறமா நடக்கிற டைம் லைன் தானா. அண்ட் இதில் நம்ம ஆப்டிமஸ் ப்ரைமை நீங்கள் ஆஸ் ஏ ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன் ஹீரோவை உள்ள நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவர் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா டிரான்ஸ்ஃபார்ம் மூவிஸ்லேயும் நம்ம ஆப்டிமஸ் ப்ரைம் தான் பயங்கர அல்டிமேட்டாக இருப்பாரா. ஸோ அந்த ஒரு ட்ராபேக் தான் எனக்கோ பர்சனலாக ஃபீல் ஆயிருந்தது. மிச்சம் மீதி வைஸ் என்டையர் படத்தில் ஆக்ஷன் நிறைய இடத்துல அப்படியே தெறிக்க விட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா மிச்சம் மீதி எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் இன்னும் நம்ம ஆப்டிமஸ் ப்ரைமை தான் இன்னும் அல்டிமேட் ஃபார்மில் அவர் ஃபைட் பண்ணணும் தான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் மிச்சம் மீதி கேரக்டர்ஸ்லாம் நிறைய உள்ளே இருக்காங்க, அவங்களாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த மிராஜுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், அதெல்லாம் ஃபேன் ஆகிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. You've never faced anything like this. Let them come. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் மூவியை தான் ஐஎம்டிபியில் 8.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் எந்த டவுட்டும் கிடையாது, இந்த வருஷத்தோட ஆஸ் ஒரு அனிமேஷன் கேட்டகிரியில் நம்பர் 1 டாப்பில் இருக்குது. அது ப்ளஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், ஆனால் சீரியஸாக அவங்க அனிமேஷனில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டோரி கான்செப்டான விஷுவல்ஸோட காமிச்சிட்டாங்க. அது நீங்கள் என்டையர் படத்தை பார்க்கும்போது நீங்களும் இந்த என்டையர் மல்டிவர்ஸோட மேட்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா வேறு மல்டிவர்ஸ்லேருந்து ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் வருவாங்க, ஆனால் இந்த வாட்டி நம்ம ஹீரோ வேறு மல்டிவர்ஸ்லலாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதான் ஸ்பைடர்வர்ஸன்ஸ். அண்ட் ஃபைனலி அங்கே நல்ல ஒரு ஷோ டவுன் ப்ளஸ் நிறைய விஷுவல்ஸை வந்து அவங்க கொஞ்சம் யூனிக்காக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்காக நம்ம ஆக்ஷன் லிஸ்ட்லேயே நான் அதை ஹைலி ப்ரியாரிட்டி தருவேன். ஆனால் இதுக்கு மேலேயும் சில ஆக்ஷன்ஸ் இருக்குது, அதனால நம்ம லிஸ்ட்லேயே 3rd இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் 2 மூவி தான். ஐஎம்டிபியில் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ எந்த டவுட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராக்ஷன் 1 அண்டு 2 இருக்கிறதுலே டாப் மோஸ்டான ஒரு ஆக்ஷனான மூவிஸ். ஆனால் 1 and 2 கரெக்டாக கம்பேர் பண்ணும்போது 1 தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஆனால் வெறும் 2 மட்டும் நான் பார்க்கும்போது எனக்கு அது பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்கிறோம் கண்டினியூஸான ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, மோர் தென் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே கண்டினியூ ஷார்ட்டாக இருக்கும். அது இருக்கிறதுலே ப்ரில்லியண்ட்டு. அண்டு இதில் ஸ்டார்டிங் அந்த 30 மினிட்ஸ் பார்த்ததுக்கப்புறமாவே ஒரு ஒர்த் வாட்சிங் ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இவர் போய் அங்கே ஜெயிலுள்ள பூந்து அவங்க என்கிட்ட அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க. அண்ட் அப்படியே வெளியே ட்ரெயின் வர சீன் வரைக்கும். அண்ட் ஃபைனலி அந்த இன்னொரு செகண்ட் ஹாஃப் அப்புறமா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் உள்ளே பூந்து அண்ட் அது ஃபுல்லாகவே நாசமாக்கிடுவாங்க. ஸோ என்டையர் ஆக்ஷன் வைஸ் மட்டும் இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக எடுத்துருக்காங்களா. ரியலிஸ்டிக்கான்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸாக்டாக யாராலையும் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியாது அவ்வளோ கண்டினியூஸாக. ஆனால் ஆஸ் எ மூவி வைஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அது ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம ஜான் விக்கே தான். ஸோ சாப்டர் 4. ஸோ ஐஎம்டிபியில் 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஜான் விக் 1, 2 எல்லாம் எதுவுமே கிடையாது, 3 தான் வந்து அவ்வளோ பீக்காக இருந்திருக்கு. ஸோ அந்த 3ஓட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரது கஷ்டம். ஆனால் என்ன பஸ்ஸில் கேட்டிங்கன்னா எப்படி 3 இருந்திருக்கோ அதே மாதிரி 4th பார்ட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து 4th 3rd சாப்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஓகே, ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக்கு
நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ப்பா, நிறைய இடத்துல அவர் கொஞ்சம் ட்ராவலும் பண்ணுவார் அட் அ டைம். ப்ளஸ் அந்த ஸ்டோரி இன்னும் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஃபைனல் ஒரு செக்மெண்ட்டை கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆக்ஷன் வந்து அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும் நான் ஸ்டாப். அது ஒரு இடத்துல கூட நம்ம ஹீரோ கொஞ்சமாச்சு மூச்சு வாங்கலாமேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ஸோ ஓகேயா கொஞ்சம் ரெஸ்டடுன்னு, ஆனால் அவங்க பாட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ஸ் அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க என்டையர் படத்தில். அண்ட் ஃபைனலோட ஒரு சோகமாக இமோஷ்னலான ஒரு சீனை வச்சுட்டாங்க. ஆனால் ஆஸ் எ ஜான் விக் ஃபேனாக நான் சொல்கிறேன், என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ ஐ won't accept the death. அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ என்ன இருந்தாலும் நெக்ஸ்ட் அப்கமிங் ஜான் விக் எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். ஏன்னா ஒரு நல்ல மரணம் நல்லா வாழ்ந்ததுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஸோ கைஸ், இதான் டோட்டல் டாப் 10 ஆக்ஷன் கேட்டகிரியான மூவிஸ் ஆஃப் மெயின் 2023 இயரோட மட்டும்தான். அதுவும் மெயினாக நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்க மூவிஸை மட்டும் தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் நம்ம 2023 முடியல. ஸோ கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்ஸில் இன்னும் எக்கச்சக்கமான ஆக்ஷன் மூவிஸ்லாம் வருது. ஸோ ஃபைனலாக இதுக்கப்புறமா நம்ம டிசம்பரில் இன்னொரு ஆக்ஷன் மூவி வித் என்டையர் 2023 பெஸ்ட்டான மூவி சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போதைக்கு இன்கேஸ் இதில் சொன்ன ஏதோ மூவி நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இல்லை ப்ரோ சில வேறு ஏதோ இங்கிலீஷில் மூவி ஏதாச்சும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இப்போ ரீசெண்டாக அந்த இந்த SISU மூவியை தான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். SISUன்னு சொல்லிட்டு அது செம்ம ப்ரூட்டலாக இருந்தது. அண்ட் அட் அ டைம் ஒரு யூனிக்கான ஒரு மூவி. ஸோ அது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் ரெக்கமெண்டட். இன்கேஸ் பார்க்கலான்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃபேவரட்டான ஆக்ஷன் மூவியை வந்து கமெண்ட் செக்ஷன் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.